கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரில் உள்ள ஏலிம் ஏஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆதாமை மண்ணினாலே தேவன் உண்டாக்கினார். அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது. அதே போல தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த மண்பாண்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தங்கியிருக்கும்போது, அந்த மண்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் வருகிறது பாருங்கள். அவர் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிந்து போவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே, அந்த பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்பக்கத்திலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைஞ்சும் நீங்கள் மனம் முறிஞ்சு போவதில்லை. கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கீங்களா? உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை கீழே விழுந்து விட மாட்டார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியாக தான் ஒரு மனிதன் அங்கே கடற்கரை ஓரமாக நடந்து போனான். அங்கே ஒரு குகை இருந்தது. அந்த குகையில் போய் பார்க்கும்போது அந்த என்னதான் இருக்குது அப்படின்னு அந்த குகையை பார்க்க போனால் அங்கே ஒரு காகிதத்தில், அந்த காகிதத்தினால் மடித்த ஒரு பொட்டலம் இருந்தது. அந்த பொட்டலத்தில் ஒரு 10 மண் உருண்டை இருந்தது. என்னடா அது, இங்கே மண் உருண்டை இந்த காகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வரான். அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடலில் ஒரு உருண்டையாக தூக்கிட்டு போகிறான். ஒரு உருண்டையாக தூக்கி போட்டுக்கிட்டே வரான். இப்படி 7 உருண்டை தூக்கி போட்டான். மீதி 8வது உருண்டையை பார்க்கும்போது அந்த உருண்டையில் கொஞ்சம் விரிசல் பட்டுருந்துச்சு. அந்த விரிசல் பட்ட உடனே மேலேருந்து சூரிய வெளிச்சத்தில் அப்படியே தகன்னு மின்னுச்சு. ஆஹா, என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மண் அந்த உருண்டையில் ஒரு வைடூரியம் இருந்தது, வைரம் இருந்தது. ஆஹா, 7 உருண்டை வீணாக்கிட்டமே, இப்படி கடலில் போயிட்டமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு நாம் அநேக நேரங்களிலே நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வைரம், அந்த மாணிக்கம் இயேசு உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அவர் தான் அந்த வைரம். நீங்கள் அவரை, அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எப்பக்கம் நெருக்க வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார். கலக்கமடைஞ்சாலும் நீங்கள் மனம் முறிஞ்சு போவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் நீங்கள் விழுந்து போவதில்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். இந்த மண்பாண்டத்தில் இருக்கிறதுனால ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வியாதி விளைவினை எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். யார் யாரெல்லாம் கலக்கத்தோடு, யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை மனம் முறிந்து போயிருக்காங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், தேற்றும்படியாய், ஆற்றும்படியாய் ஜெபிக்கணும். இந்த நாளில் கர்த்தரே ஆவியானவர் நீங்கள் நடத்திட்டு போகும்படியாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க, தேவைகளை சந்திங்க. இந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.